வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனல். இன்று தமிழக அரசியல் களத்தில் ஒரு சாதாரண கடிதம் எப்படி ஒரு பெரும் புயலாக மாறியிருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். விஜய்க்கு டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கேவின் பதிலடி. எஸ் சொன்னது டிஎம்டிகே, அட்ரஸ் இல்லா லெட்டருக்கு ஏன் பதில்? விஜய் கர் மைனஸ் இந்த தலைப்பு தான் நம்முடைய இன்றைய சிந்தனைக்கான மையப்புள்ளி. ஒரு நடிகர் அரசியல் கடிதம் எழுதினால் அதை ஏன் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்கின்றன? இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் வியூகம் என்ன? ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளும் அரசியல்வாதிகளின் அச்சங்களும் என்ன? இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆழ்ந்த சிந்தனையின் அடிப்படையில் பதிலை நாம் தேடப்போகிறோம். தயாராக இருங்கள். உங்களின் சிந்தனையை தூண்டும் கேள்விகளையும் ஆழமான பதில்களையும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு அளிக்கும். விஜய் கடிதம் மைனஸ் மக்கள் எதிர்பார்ப்பு. சமீபத்தில் நடிகர் விஜய் ஒரு அரசியல் கடிதத்தை வெளியிட்டார். அந்த கடிதத்தில் நேரடியாக கட்சியின் பெயர், முகவரி என எதுவும் இல்லை. ஆனால் அவர் தனது மக்கள் இயக்கம் குறித்தும் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்தும் அதை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசியிருந்தார். இந்த கடிதம் வெளியானதும் ஒரு பெரிய கேள்வி தமிழகம் முழுவதும் எழுந்தது. மைனஸ், இது அவர் கட்சி தொடங்கப் போகிறார் என்பதற்கான முதல் அறிகுறியா? இந்த கேள்வி ஏற்கனவே பல ஆண்டுகளாக விஜய் அரசியலுக்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பில் இருந்த கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. சமூக வலைத்தளங்களில் இளைய தளபதி, இனி தளபதி, அரசியலுக்கு வருக போன்ற கோஷங்கள் சூடுபிடிக்க தொடங்கின. ஆனால் அதே நேரத்தில் அந்த கடிதத்தில் சரியான முகவரி இல்லாததாலும் கட்சியின் பெயர் குறிப்பிடப்படாததாலும் சிலர், இது உண்மையிலேயே ஒரு அரசியல் நகர்வா அல்லது ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு மக்கள் தொடர்பு பிஆர் செயலா என்று கேள்வி எழுப்பினார்கள். இங்கேதான் ஒரு முக்கிய வாழ்க்கை தத்துவ புள்ளியை கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு கடிதம் எழுதும் போது அவனது சிந்தனைகள் வெளிச்சத்துக்கு வரும். அந்த வெளிச்சம் உண்மையானதா அல்லது போலியானதா என்பது அவன் எழுப்பிய கடிதத்துக்கு எதிரிகள் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்பதை பொறுத்தே புரிய வரும். அரசியல் களத்தில் விஜயின் இந்த ஒரு கடிதம் பல கட்சிகளின் உள்ளே ஒருவித சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி அவர்களின் எதிர்வினைகளை பார்ப்போம். டிஎம்கே பதில். ஆளும் கட்சியான திமுக இந்த விவகாரத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாண்டது. திமுகவின் சில முக்கிய தலைவர்கள், இது அட்ரஸ் இல்லாத லெட்டர், இதற்கு ஏன் அரசியல் ரீதியாக பதில் சொல்ல வேண்டும் என்று கேலி பேசினர். இது ஒரு தற்செயலான பதில் இல்லை, மாறாக இது ஒரு திட்டமிட்ட அரசியல் வியூகம். திமுகவுக்கு தெரியும், விஜய்க்கு நேரடி பதில் கொடுத்தால் அது அவருக்கு முக்கியத்துவத்தையும் இலவச பப்ளிசிட்டியையும் கொடுக்கும். இதனால் தமிழகத்தின் இளம் வாக்காளர்கள் விஜய் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்குள் இருக்கிறது. அதனால் விஜயின் பெயரை முடிந்தவரை பேசாமல் தவிர்ப்பதுதான் அவர்களின் உத்தி. திமுகவின் தகவல் தொடர்பு குழுக்கள் விஜய் பற்றிய செய்திகளை முடிந்தவரை தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகங்களில் குறைத்து வெளியிடுவதில் கவனம் செலுத்தின. ஆனால் இதற்கு பின்னணியில் ஒரு பயம் ஒளிந்திருக்கிறது. ஒருவேளை விஜய் தமிழக வாக்குகளில் 1% கைப்பற்ற தொடங்கினாலே அது வருகிற சட்டமன்ற தேர்தல்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்பது திமுகவுக்கு நன்கு தெரியும். அவர்கள் பொதுவெளியில் அட்ரஸ் இல்லா லெட்டர் என்று கேலி செய்தாலும் அதற்குள் இருக்கும் அரசியல் சக்தியை அவர்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேதான் ஒரு ஆழமான தத்துவம் வெளிப்படுகிறது. சில நேரங்களில் மௌனமே மிகப்பெரிய பதில். ஆனால் அந்த மௌனத்துக்குள்ளேயே ஒருவித பயமும் ஒளிந்து கிடக்கும். திமுகவின் மௌனம் விஜயின் அரசியல் சக்திக்கு அவர்கள் கொடுக்கும் மறைமுக முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஏடிஎம்கே பதில். திமுகவுக்கு முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையை அதிமுக கையாண்டது. ஓபிஎஸ் மைனஸ் இபிஎஸ் பிளவு பிரச்சனையால் சிக்கி இருக்கும் அதிமுகவுக்கு விஜயின் அரசியல் சத்தம் ஒரு மூன்றாவது சவாலாக வந்துள்ளது. அதனால் அவர்கள் நேரடியாக விஜயின் கடிதத்தை தாக்க தொடங்கினர். அதிமுக தலைவர்கள், விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை, சினிமா நட்சத்திரம், அரசியலில் என்ன செய்ய முடியும் போன்ற நேரடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதன் மூலம் விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு தீவிரமான விஷயம் இல்லை என்றும் அது ஒரு விளம்பரம் மட்டுமே என்றும் மக்கள் மனதில் பதிய வைக்க முயற்சி செய்தனர். ஆனால் இந்த தாக்குதல்கள் பொதுமக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியலில் பெரும் வெற்றிகளை கண்டவர்கள். அவர்களின் நினைவுகள் இன்னும் மக்கள் மனதில் உயிர்ப்புடன் இருப்பதால் சினிமா நட்சத்திரம் என்ற குற்றச்சாட்டு வலுவிழந்தது. அதிமுக விஜயின் வருகை தங்களின் வாக்கு வங்கியை பிளவுபடுத்தக்கூடும் என்று அதிகம் அஞ்சுகிறது. அவர்களின் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும். எனவே அதிமுகவின் இந்த நேரடியான தாக்குதல் அவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது. இதிலிருந்து ஒரு தத்துவம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு புதிய மரம் வளரும் போது பழைய மரங்கள் தங்கள் நிழல் குறைந்துவிடும் என்று அஞ்சும். ஆனால் உண்மையில் அந்த மண்ணுக்கு அது ஒரு புது உயிரோட்டத்தை கொடுக்கும். விஜயின் வருகை அதிமுகவுக்கு ஒரு புதிய அச்சுறுத்தலாக தோன்றினாலும் தமிழக அரசியலில் அது ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம். டிஎம்டிகேஎஸ்- விஷயத்தின் உட்பொருள்.
இந்த அரசியல் வியூகங்களுக்கு மத்தியில் ஒரு கட்சி வித்தியாசமான முடிவெடுத்தது. அது தேமுதிக. விஜயகாந்த் அவர்களின் கட்சியான தேமுதிக விஜயின் அரசியல் வருகை வரவேற்கத்தக்கது என்று பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தது. இது வெறும் ஒரு சாதாரண ஆதரவு இல்லை, இதன் பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கிறது. தேமுதிக கடந்த சில ஆண்டுகளாக தேர்தல் தோல்விகளால் பின்னடைவை சந்தித்து வருகிறது. தங்கள் கட்சியின் இழந்த செல்வாக்கையும் இளைஞர்களின் ஆதரவையும் மீண்டும் பெற அவர்களுக்கு ஒரு புதிய பலம் தேவை. அதற்கு விஜய் ஒரு பாலமாக இருக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தேமுதிக விஜயின் ஆதரவு தங்கள் கட்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்று கணக்கிடுகிறது. இந்த ஆதரவு விஜயின் அரசியல் பயணத்துக்கான முதல் கூட்டணி சிக்னலாகவும் பார்க்கப்படுகிறது. யாரும் கண்டுகொள்ளாத ஒரு நேரத்தில் தேமுதிகவின் இந்த ஆம் ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை பெறுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் தத்துவம், உலகம் எல்லோரும் இல்லை என்று சொல்லும்போது ஒருவரின் ஆம் சொல்தான் ஒரு புதிய பாதையை திறக்கும். அட்ரஸ் இல்லா லெட்டர் சர்ச்சை. திமுகவும் அதிமுகவும் ஒரே குரலில் எழுப்பிய அட்ரஸ் இல்லா லெட்டர் என்ற கேலி மக்கள் மனதில் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியது. ஒரு தலைவர் தன் கடிதத்தில் கூட உறுதியாக இருக்க முடியவில்லை என்றால் நாளை அவர் அரசியலில் எப்படி உறுதியாய் இருப்பார் என்று எதிர்ப்பாளர்கள் விமர்சனம் செய்தனர். ஆனால் விஜயின் ரசிகர்களும் ஆதரவாளர்களும் இதற்கு ஒரு உணர்ச்சிபூர்வமான பதிலை கொடுத்தனர். விஜய் ஒரே முகவரியில்தான் இருக்கிறார், அது மக்களின் மனம். இந்த வார்த்தை ஒருபுறம் உணர்ச்சிகரமாக இருந்தாலும் மறுபுறம் அரசியல் நடைமுறை பற்றிய கேள்விகளும் மக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டன. விஜயின் கடிதத்தில் ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுத்திருந்தாலும் முகவரியை குறிப்பிடாதது ஒருவித சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. இங்கு மக்கள் மனதில் ஒரு பெரிய பிளவு உருவாகிறது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் எதிர்பார்க்கும் நடைமுறை கேள்விகள், மறுபக்கம் ரசிகர்களின் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள போராட்டம்தான் இந்த கடிதத்தின் முக்கியத்துவம். எதிர்கால அரசியல் விளைவுகள் கூட்டல் மக்கள் பார்வை. இந்த விவகாரம் விஜயை ஒருவிதத்தில் தமிழக அரசியல் விவாதத்தின் மையப்புள்ளியாக மாற்றிவிட்டது. திமுகவும் அதிமுகவும் எவ்வளவுதான் அவரை தவிர்க்க முயற்சி செய்தாலும் அவர்களை விஜய்க்கு இலவச பப்ளிசிட்டியை தந்துவிட்டனர். மக்கள் மனதில் ஒரு ஆழமான சிந்தனை உருவாகியுள்ளது. இப்போது கடிதம் மட்டுமே, நாளை தேர்தல் வந்தால் என்ன நடக்கும்? இந்த ஒரு கேள்விதான் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறது. இப்போது இருப்பது ஒரு சத்தம் மட்டுமே, ஆனால் தேர்தல் வரும்போதுதான் உண்மையான திரைப்படத்துக்கும் அரசியல் கதைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தெரிய வரும். இங்கேதான் ஒரு இறுதியான தத்துவம் வெளிப்படுகிறது. அட்ரஸ் இல்லா லெட்டர் எழுதிய மனிதனை உலகம் சிரிக்கலாம். ஆனால் அந்த கடிதம் எழுதிய கையிலேயே நாளை மக்கள் வாக்குச்சாவடியில் சீலடிக்க தொடங்கினால் சிரித்தவர்கள் அனைவரும் அமைதியாகி போவார்கள். முடிவு. மெதுவாக இசை ஒலிக்கிறது. இதுதான் நண்பர்களே, விஜயின் அரசியல் கடிதத்தை சுற்றியுள்ள அரசியல் எதிர்வினைகள் மற்றும் அதன் உள் அர்த்தங்கள். திமுக அதை தவிர்க்கிறது, அதிமுக அதை தாக்குகிறது, தேமுதிக அதை வரவேற்கிறது. ஒரு கடிதம் மக்களிடையே கேள்வியையும் எதிர்பார்ப்பையும் ஒரு சேர எழுப்பியிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா, அல்லது இந்த கடிதம் ஒரு சிறிய புயலாக மட்டும் இருக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்க. இது உங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.